ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு தீபாவளி. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த தீபாவளிக்கு நான் வந்து வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். என்ன சமைச்சேன்னு பார்க்கலாமா? மார்னிங் இட்லிக்கு வந்து சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் சாம்பாருக்கு நம்ம போட போகிற வெஜிடபிள்ஸ். இந்த பருப்பு வந்து அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. ஸோ இந்த பருப்பு வந்து எப்படின்னா, சாம்பாருக்கு வந்து நம்ம எல்லாமே உள்ளே ஆட் பண்ணிட்டு விசில் வச்சா போதும், சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த பருப்பு வந்து நம்ம வந்து தனியாக அதை வந்து அவிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பருப்பில் வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதில் வெஜிடபிள்ஸ், சாம்பார் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு 3 விசில் வச்சு இறக்கிட்டேன். சாம்பார் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது கூட கடலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம தாளிசம் பண்ணி எடுத்துகிட்டு சட்னி ரெடி பண்ணிடலாம். எப்போவுமே சட்னி இல்லைன்னா சாம்பார் ஏதாவது ஒன்று தான் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் டேயில் அதனால் நான் வந்து 2மே பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கேசரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் இனிப்புக்கு. அதனால தான் நான் வந்து சட்னி அண்ட் சாம்பார் 2மே பண்ணியிருக்கேன். ஸோ 2மே இருந்தால் தானே கேசரிக்கு நல்லாயிருக்கும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இட்லியை வந்து அவிச்சு எடுத்துக்கலான்னு சொல்லி இட்லியும் அவிக்க வச்சுட்டேன். இட்லி அவிய வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து கேசரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரிக்கான வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்லி வந்து ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். சரி, அதுக்குள்ளேயே நம்ம வந்து கேசரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரிக்காக முந்திரியை வந்து ஃபஸ்ட்டு நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த வறுத்த முந்திரியை வந்து தனியாக இன்னொரு பிளேட்டில் வந்து நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் மீதி இருந்த நெய்யிலே கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 2 பேருக்கு தான் செய்கிறதுனால 1 கிளாஸ் ரவை தான் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் ரவைக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கலர் ஆட் பண்ணுறோம். மோஸ்ட்லி வந்து எல்லோரும் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து எல்லோ தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுகர் மெல்ட் ஆக விடணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் போடணும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இது கூட வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா ஒட்டாமல் வரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம முந்திரியையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கேசரியும் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து உளுந்த வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தை வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்திருக்கேன். இது கரெக்டான பதத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணிக்கு மேலே வந்து இந்த மாவு போடுங்க. மாவு வந்து நல்லா மிதந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான பதம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், அதுக்கப்புறம் அதோட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கையில் நல்லா ஈர தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வடையை வந்து நான் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உளுந்த வடை செய்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு உளுந்த வடை. இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். இட்லி, சாம்பார், சட்னி, அப்புறம் வந்து கேசரி, வடை எல்லாமே இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. பிஃபோர் மேரேஜ் நான் கிச்சன் பக்கமே போனதில்லை. என்னால் இவ்வளோ பண்ண முடிஞ்சால் அவங்களாலேயும் முடியும். நெக்ஸ்ட்டு லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து வெஜிடபிள்ஸ், ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து எனக்கு புதினா லீஃப் மட்டும் எனக்கு வந்து தனியாக எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி நான் என் ஹஸ்பண்டையும் கொஞ்சம் வேலை செய்ய வச்சுட்டேன். லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாசனைக்கு எல்லா பொருளும் போட்டுட்டு வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் பிரியாணி இன்னுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணேன். நான் இது வரைக்கும் மட்டன் ரெசிபி எதுவுமே செஞ்சதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா வந்து நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி மஞ்சள் தூள், உப்புலாம் போட்டு நல்லாவே மட்டனை வந்து ஒரு 5 விசில்ஸ் வச்சு அவிச்சு எடுத்திருக்கேன். அதோட தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மட்டனை மட்டும் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா 2 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணணும். அது கூட 1 கிளாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வந்து நமக்கு வந்து அடி பிடிக்கிறதுலாம் வராது. நெக்ஸ்ட்டு இதில் பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்தால் போதும், பிரியாணி ரெடி ஆகிடும்.
இந்த மட்டன் பிரியாணி கூட நம்ம வந்து கிரேவி மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து நான் சிக்கனை வந்து கிரேவியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பிரியாணி ரெடி ஆனதும் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுட்டு, அதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயமும் தனியாக நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூடவே கொஞ்சம் கறி மசாலா பொடி. இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொதிச்சதுக்கப்புறம் சிக்கனை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வத்தல் தூள், அதுக்கப்புறம் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டா போதும், சிக்கன் கிரேவி ரெடி. நெக்ஸ்ட்டு தயிர் வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட கேரட்டை வந்து திருவி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு, இது கூட அடிஷ்னலாக பொமோகிரானேட், இது வந்து நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும், தயிர் வெங்காயம் ரெடி. இதுதான் நான் தீபாவளிக்கு செஞ்ச ஸ்பெஷல் ஃபுட்டு. இதுக்கு முன்னாடி நான் உளுந்த வடையும் மட்டன் பிரியாணியும் செஞ்சதே இல்லை. பட் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணாலும் சூப்பராக வந்திருந்தது. ஒரு 7:00 மேலே நாங்களுமே கொஞ்சமாக பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம். அன்வித் பட்டாசு பார்த்து பயப்படுவான்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் பயப்படவே இல்லை. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நான் ஆல்ரெடி பட்டாசு போடுறதுல வந்து ரீல்ஸ்லேயுமே ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபீஸோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.